குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா போலும் இறைவனுக்கே. வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். இப்போ வாங்க நம்ம மீன் மசாலா நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம வாங்க பார்ப்போம். 2 கிலோ கொத்தமல்லியை வச்சு நம்ம வாங்க மீன் மசாலா நான் எப்படி செய்வேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம 2 கிலோ கொத்தமல்லியை வச்சு மீன் மசாலா தூள் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். 2 கிலோ கொத்தமல்லிக்கு வந்து நம்ம வந்து 400 கிராம் ஜீரகம் போட்டால் போதும். நான் வந்து அரை கிலோ பேக்கெட் அப்படியே போட்டுட்டேன். அதோட எக்ஸ்ட்ரா வேண்டாம். நீங்கள் வந்து கொத்தமல்லி தான் நல்லா பழைய கொத்தமல்லியை பார்த்து வாங்கிக்கிறேங்கம்மா. நான் வந்து பலசர கடையில் தான் போய் நிறுத்து தான் வாங்கினேன். சூப்பர் மார்க்கெட் போகிறத விட நம்ம பலசர கடையில் போய் வாங்கினோம்னா ஜாமனை பார்த்து வாங்கலாம். நல்லா அவளுக்கு நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல கொத்தமல்லி, பழைய கொத்தமல்லி தான். அது வந்து 2 கிலோ. ஜீரகம் வந்து 400 கிராமு, மிளகு வந்து 100 கிராமு, 100 கிராமு, சோம்பு, பெருஞ்சீரகம் 100 கிராம். இதில் வந்து நீங்கள் வெந்தயம் வேணுண்டால் ஒரு 50 கிராம் வெந்தயம் போடலாம். கருவேப்பிலை வேண்டாம் கொஞ்சமாக வறுத்து போடலாம். கடலைப்பருப்பும் ஒரு 50 கிராம் வறுத்து போடலாம். போட்டால் உங்களுக்கு கறி வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், கொஞ்சம் வாசம். மஞ்சள் வந்து 50 கிராம் தான் போடுறேன். நீங்கள் வேண்டால் 100 கிராம் போட்டுக்கிறோங்க, சரியா? அப்புறம் வந்து கருவேப்பிலை வேண்டாம், நீங்கள் வறுத்து போடலாமா. காய வச்சு நல்லா முருவலாகி கூட நீங்கள் போடலாம். வெயில் இருந்தால் நல்லா காய வச்சு போடலாம். நான் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. இது வந்து என் ஃப்ரெண்டோட ரெசிபி தான், என் தோழியோட ரெசிபி தான். அவங்க தான் எனக்கு ஏற்கனவே ஆட்டி கொடுத்து விட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாபாஸ் தூளோட மிக்ஸ் பண்ணி ஆட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை வந்து 200 கிராம், அவ்வளோதான். கடலை 200, சோம்பு 100, ஜீரகம் வந்து 400 கிராமு. நான் வந்து அரை கிலோ பேக்கெட்டை தான் எடுத்துருக்கிறேம்மா. 100 கிராம் நான் எடுக்கலை, அதிலே போட்டுட்டேன். 2 கிலோ கொத்தமல்லி. மஞ்சள் வந்து 50 கிராம். இவ்வளோ தாம்மா ஜாமான். எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வைங்க. அதுக்கு மேலே வெயில் இல்லைன்னா வறுத்துக்கிறங்கம்மா, வறுத்து வச்சுருங்க. இங்கெல்லாம் வறுக்கத்தான் செய்வோம். இப்போ இங்கே வெயில் போடுறதுனால வெயிலில் காய வச்சுருக்கிறேன். காய வச்சு நல்லா முருகலாக காய்ஞ்ச பிறகு சாயங்காலம் கொண்டு போய் ஆட்டிக்கிட்டு வந்துடுவோம். ஆட்டுற வீடியோ தான் நான் எடுக்க முடியலை, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கத்தான் செஞ்சேன், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுமா. எல்லாத்தையும் நல்லா காய வச்சுருக்கு. காலை வெயில் தான் எல்லாத்தையும் போட்டு காய வச்சுருக்கு, சரியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆலையில் போய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆட்டிக்கிட்டு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து ஆச்சி தூள் ஒரு 2 ஸ்பூன், இந்த ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு ஆக்கலாம். மிளகா போடுறதா இருந்தால் நீங்கள் 2 கிலோ கொத்தமல்லிக்கு வந்து 1.5 கிலோ மிளகா வத்தல் போடுங்கம்மா. அப்புறம் ஆலைக்கு வந்தாச்சு. இறைச்சி தூளையும் மீன் தூளையும் ஒரே நேரத்தில் தான் நான் ஆட்டுறேன். அதெல்லாம் ஆட்டிட்டு நம்ம வீட்டு ஆற வச்சுட்டு அள்ளிக்கிறோம். அங்கேயே ஆற வச்சிடலாம், ஆற வச்சுட்டு அள்ளிக்கிறலாம், சரியா? ஓகேம்மா. அவ்வளோ இதாம்மா ஜாமான், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான் மீன் மசாலா தூள், இவ்வளோ தான் ஜாமான். இறைச்சி தூளுக்கு வந்து இந்த முந்திரி இதுலலாம் அவங்க ஆட்ட மாட்டாங்க, அதனால் அதை தனியாக வச்சுருக்காங்க. கடலை முந்திரி பாடாமல் எல்லாத்தையுமே ஆட்ட மாட்டாங்க, கடைசியில் போட்டு ஆட்டுவாங்க. இது வந்து மிஷினில் வந்து 4 தடவை 5 தடவை போட்டு நல்லா கொட்டி நல்லா நைஸாக தாம்மா அரைச்சாங்க. அரைச்ச வீடியோ தான் எனக்கு மிஸ் ஆகிடுச்சுமா. மறுபடியும் போய் எடுக்க முடியலை. அவ்வளோதாம்மா. இந்த மசாலாத்தூள் வந்து எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு வரும். மீன் மசாலாத்தூள் நான் இங்கே ஒரு பாபாஸ் மீன் மசாலாத்தூள் வாங்கி கலந்துக்கிருவேன். அதனால் எனக்கு 6 மாதம் வரும். இப்போ ஆற வச்சு நம்ம அள்ளி வச்சிட்டோம்னா இது 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாதுமா. 1 வருஷம் 2 வருஷம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேம்மா. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப், ஜே மாம்ஸ் கிச்சன். பை, see you.